தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோட். இந்த வார செய்திகளுக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போறேன். எஸ், ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ் டெக் சேனல், நம்மளுடைய தமிழ் டெக் சேனல் இப்போ அஃபிஷியலா 20 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை கடந்து போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் சாத்தியமானது. எனக்கு கிடைத்த முதல் சப்ஸ்கிரைபர்ல இருந்து இப்போ இந்த நொடி சப்ஸ்கிரைப் பண்றவங்க வரைக்கும் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இது வெறும் நம்பர்ஸ் மட்டும் கிடையாதுங்க. சவுத் இந்தியால இருக்கட்டும், தமிழ்ல இருக்கட்டும், இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெக் குழு அப்படின்னா அது நம்மளது. இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் சாத்தியமானது. அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என்ன நண்பா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத சாதாரணமா சொல்றீங்க, எதுவுமே ஸ்பெஷல் இல்லையா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. கண்டிப்பா இருக்குங்க. ஒரு சில ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன ஏதுன்றத இந்த வாரம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். பிளஸ் என்னுடைய 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்றத நம்முடைய 2வது சேனல் தமிழ் செல்வன் சேனல்ல அப்லோட் பண்றேன். கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான், டெக் ரிலேட்டடெல்லாம் இருக்காது. அதனால தான் அந்த சேனல் அப்லோட் பண்றேன். மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்னும் நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, பார்க்கலன்னா பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த வீக்ல நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கடந்ததுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அதற்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் எனக்கு தேவை. லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்கள் ஓட் பண்ணுங்க. ஸோ அதை வைத்து நம்மளுடைய சேனலில் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை சீக்கிரமாக கொண்டு வரேன். இன்னும் ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் கடைசியில் வந்து அனௌன்ஸ் பண்றேன். பிகாஸ் டெக் நியூஸ் எல்லாம் ரொம்ப டிலேவா வந்து போகும், நிறைய பேருக்கு போர் வச்சிரும். அதனால தான் இந்த வாரத்துக்கான ஐபி கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க ஒருவேளை ஒரு ஸ்மார்ட் பேண்டோ இல்ல ஸ்மார்ட் வாட்சோ வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்க எதை வாங்குவீங்க? ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வாங்குவீங்களா, இல்ல ஒரு அதாவது ஃபிட்னஸ் பேண்ட் வாங்குவீங்களா, இல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குவீங்களா, இல்ல எதுவுமே இல்லப்பா எனக்கு எதுவுமே வேணாம்னு நினைக்கிறீங்களா? மேல ஐ பட்டன் இல்ல மேல ஐ பட்டன் கிடையாது. நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கம்யூனிட்டி டேப்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ மறக்காம ஓட் பண்ணுங்க. அடுத்த வாரம் என்னென்ன நீங்க பிக் பண்றீங்கன்றத பார்க்கலாம். அடுத்ததாக அப்ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் ரொம்ப எளிமையாகவும் வேகமாகவும் வந்து ட்ரேட் பண்ண முடியும். பை பண்ணலாம், செல் பண்ணலாம். வெறும் 100 ரூபாய் இருந்தாலே போதும், எளிமையாக இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ஸ்பெஷலி இது ரொம்ப ட்ரஸ்டட் ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, ரட்டன் டாட்டா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. நீங்கள் இலவசமாக ரொம்ப குயிக்காகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ஃப்ரீயாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு மணி கண்ட்ரோல் ப்ரோக்கான ஒரு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதோடைய ஒர்த் 2000 ரூபாய். ஒருவேளை நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்று நீங்க வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையெல்லாம் வெறும் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு மட்டுமே. ரீசெண்டா நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில் அவங்களே மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து பல விஷயங்களை கொண்டு வர போறோம், இந்தியாவில் முதலீடுகளை வந்து அதிகப்படுத்த போறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ ஆப்பிள் நிறுவனத்துடைய மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டான ஃபாக்ஸ்கான் சென்னையில் வருது. அதையும் ரீசெண்டா சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக ஆப்பிள் நிறுவனத்தோட இன்னொரு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெகட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். இவங்களும் இப்போ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பா வந்து மாறப்போகுது. சைனாக்கு அடுத்தபடியாக ரொம்ப நல்ல விஷயம். இந்தியாவில் இருந்து நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா நம்மளுடைய நாடுடைய எக்கனாமியும் வந்து growth ஆகும். பிளஸ் இங்க வேலை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ் கெட் ரெடி அண்ட் இப்பவே உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. டிக்டாக்கை இந்தியாவில் தடை பண்ணது மட்டும் கிடையாதுங்க. யூஎஸ்ல, யூகேல எல்லா நாடுகளும் இப்போ இதை தடை பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த டிக்டாக் அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணக்கூடிய அபாயம் இருக்கு. ஒரு சில டைம்ல ஷேர் பண்றாங்கன்னு கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக பைட் டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்டாக்குடைய ஓனர் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, இந்த டிக்டாக்கை ஒரு தனி கம்பெனி ஆக்கிடலாம், சைனால இருந்து வெளியே அமைச்சிடலாம் அப்படின்றது போல பிளான் பண்றாங்களாம். இன்ஃபேக்ட் இது எப்படி போகுது என்ன போகுதுலாம் தெரியல. பட் அப்படியே தனி கம்பெனி ஆனாலும் டிக்டாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? இந்தியாவில் 59 ஆப்ஸ் தடை பண்ணாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு ஆப் அப்படின்னா யூசி வெப், யூசி ப்ரௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி. இந்த யூசி வெப் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இந்த மாதிரி தடையெல்லாம் பண்ணிட்டாங்கப்பா, அவ்வளோதான், இனிமேட் எங்களால் வேலையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 100-200 மக்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்துட்டு இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே இப்போதைக்கு சஸ்பெண்டோ இல்லாட்டி வந்து வேலை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அமிச்சிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து இன்னும் நிறைய வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறேன். பட் அட் த சேம் டைம் இதற்குண்டான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியும் மக்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து உருவாக்கினா நல்லா இருக்கும். சாம்சங் கேலக்ஸி M சீரிஸ் எந்த அளவுக்கு பாப்புலரா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். M21 இருக்கட்டும், M31 இருக்கட்டும், ரீசெண்டா லான்ச் ஆனதுல ரொம்ப சூப்பரா சேல்ஸ் ஆச்சு. அதுவும் இந்த டைம்ல சைனாவுடைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்க டைம்ல இன்னொரு மொபைலை லான்ச் பண்ண போறாங்க, M31s அப்படின்ற ஒரு பேர்ல. இந்த ஸ்மார்ட் போன் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்லாம் தெரியல. பட் லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது செம்மையா இருக்குங்க. 64 மெகாபிக்சலுக்கான கேமரா, சூப்பர் AMOLED டிஸ்பிளே, பஞ்சுவல் நாட்ச் கொண்ட ஒரு கேமரா வந்து கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பின்பக்கமா எப்படியும் வந்து ஒரு 4 கேமராஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த 64 மெகாபிக்சல் கூட சேர்த்து. 6000
mAh ஒரு பெரிய பேட்டரி இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இதுல 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது இல்லாம இன்டெலிஜென்ட் கேமரா அண்ட் சிங்கிள் டேக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்றது போல இன்னும் ஒரு சில விஷயங்கள் கேமரால இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு நல்ல பிரைசிங்கோட இந்த மொபைல் இந்த டைம்ல லான்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் இந்த மொபைலுக்கு வெயிட் பண்றீங்க? ஆகஸ்ட் 5ஆம் தேதி நோட் 20 சாம்சங் நோட் 20 லான்ச் பண்ண போறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். லீக்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மாசம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எது இருக்குன்றதும் சொல்லியிருக்கேன். பட் மெயினான விஷயம் என்ன தெரியுமா, இவங்க இந்த நோட் 20 கூட வேற ஏதோ ஒரு புதுசா லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு சில லீக் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு கேமிங் கண்ட்ரோலரா இல்ல ஒரு கன்சோலா என்னன்றது எக்ஸாக்டா தெரியல. பட் ஒரு கேம் பேட் மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. என்னவா இருக்கும் நானும் கெஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. சத்தியமா எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேமிங் சர்வீஸ், அதாவது கிளவுட் பேஸ்ட் கேமிங் சர்வீஸ் சீக்கிரமாவே லான்ச் பண்ண போறாங்க. இன்ஃபேக்ட் செப்டம்பர்ல லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. இதோட விலை அப்படின்றது $15 மாதத்துக்கு வந்து வைக்க போறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்பாக்ஸோ இல்லாட்டி வந்து பிளே ஸ்டேஷனோ இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அதுக்குண்டான சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி சிடி எல்லாம் வாங்கி நீங்க கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிளவுட் பேஸ்ட் கேமிங் சர்வீஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த டிவைஸா இருந்தாலும் நீங்க அழகா கண்ட்ரோலர் மட்டும் வச்சு நீங்க விளையாட ஆரம்பிச்சுக்கலாம். மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். உங்ககிட்ட சர்வர்ல இருந்து எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஒரு ஹார்ட்வேரும் தேவை கிடையாது. கிளவுட் பேஸ்ட் கேம்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அஃபிஷியலா லான்ச் ஆகட்டும். எப்படி இருக்குன்றத முடிஞ்சா நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நிறைய பேர் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. யூடியூப்ல HD திரும்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், வெறும் 480p மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்றத மாத்தி இப்ப 720 1080p வரைக்கும் சப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க இன்னும் இந்த வீடியோ எவ்வளவு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி முடிஞ்சதுன்னா நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோல இருந்து மற்ற வீடியோஸ் எல்லாமே 720p மினிமம் வச்சு பாருங்க. 1080p வச்சு பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு டேட்டா இருந்ததுன்னா பாருங்க. கண்டிப்பா சூப்பரான குவாலிட்டியில இருக்கும். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண நானும் ட்ரை பண்றேன். நிறைய லைட்டிங்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்தி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ட்விட்டரை ஹேக் பண்ணிட்டாங்க. எஸ், ட்விட்டரை ஹேக் பண்ணிட்டாங்க. அதுவும் சாதாரணமான அக்கௌண்ட் எல்லாம் கிடையாதுங்க. பாரக் ஒபாமா, இலான் மஸ்க் போன்ற பெரிய பெரிய தலையோட அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. இது வெறும் சாதாரணமான ஹேக் கிடையாது. ஒரு பிட்காயின் ஹேக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிட்காயினுக்காகவே வந்து செய்யப்பட்ட ஒரு விதமான ஹேக்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆட்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் வந்து ஹேக் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே சேஃபா இருங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நான் திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு போய் பாருங்க. பி சேஃப். OnePlus Nord இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ண போறாங்க. எஸ், 21ஆம் தேதி கன்ஃபார்மா வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மொபைலுடைய அன்பாக்சிங் நம்மளுடைய சேனல்லையும் அதே 21ஆம் தேதி நைட் 8:30 மணிக்கு நான் வந்து பண்ண போறேன். ஸோ இப்பவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணக்கூடாதுன்னா. இந்த Nord எப்படி இருக்கு, என்ன ஏது எல்லாத்தையுமே வந்து MKBHD வீடியோல அதோட கோஃபவுண்டரே வந்து காமிச்சிட்டாரு. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OnePlus உடைய பட்ஸ் அதுவும் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இந்த OnePlus பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 10 நிமிஷம் நீங்க அந்த வார்ப் சார்ஜர் வந்து சார்ஜ் பண்ணீங்கன்னா போதும் 10 மணி நேரம் வரைக்கும் உங்களால சாங் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களால 30 மணி நேரம் வரைக்கும் ஃபுல் சார்ஜ்ல வந்து நீங்க பாடல் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். இவங்க கிளைம் பண்றது அதே மாதிரி ஃபிட்டிங் இதே கூட வந்து பிரைசிங் எல்லாமே வந்து கரெக்டா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பட் எந்த அளவுக்கு இவங்க லான்ச் பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். எக்ஸ்க்ளூசிவான வீடியோ நம்மளுடைய சேனல்ல உங்களுக்காக வெயிட்டிங். கூகுள் ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை வந்து இப்போ வருஷம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இந்தியாவில் 75,000 கோடியே கூகுள் நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ண போறதா சொன்னாங்க. எஸ், அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 கோடி ஜியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போலவே அந்த ஓஎஸ்ஓ இல்லை இன்னொரு ஓஎஸ்ஓ இந்த மாதிரி காம்பாக்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது போலலாம் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஜியோவுடைய ஏஜிஎம் மீட்டிங்கும் இந்த வாரம் நடந்துச்சு. அந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் எக்கச்சக்கமான அனௌன்ஸ்மெண்ட். ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா ஜியோ 5G சீக்கிரமா லான்ச் பண்ண போறாங்க. ஒரு ரொம்ப பட்ஜெட் ரொம்ப விலை கம்மியான 5G மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. கூகுளோட பார்ட்னர்ஷிப், இன்டெலும் இருக்காங்க, ஸ்னாப் டிராகனும் இருக்காங்க, எல்லாரோடையும் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஜியோ மார்ட்டை கொண்டு வர போறாங்க. ஜியோடைய 3D கிளாஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட. செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு. சீனா ஆர்மி கிட்ட லிங்க்ல இருக்கக்கூடிய 7 கம்பெனிகள் இந்தியாவிலும் இருக்கு அப்படின்றது போல ஒரு ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 7 கம்பெனிஸ் சைனீஸ் ஆர்மி கூட லிங்க்ல இருக்காங்க. ஒன்னு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ லிங்க்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல மேக்ஸிமம் டெக் கம்பெனிஸ் அப்படின்றது கம்மி தான் இருக்கு. நம்ம எதிர்பார்த்தது போல மொபைல் கம்பெனிஸ்லாம் அதிகமாக கிடையாது. 1-2 தான் இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஹுவாவேவா இருக்கட்டும், அலிபாபா, டென்சென்ட் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனி, அதாவது சைனீஸ் ஆர்மி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இன்டைரக்டாவோ டைரக்டாவோ வந்து ஒரு லிங்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த கம்பெனிஸ் எல்லாமே எம்ஜி மோட்டார்லேருந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஒரு 7 கம்பெனி இப்போதைக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 7 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய விதமான புது புது ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து நிறைய கம்பெனிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி இப்போ நிறைய கம்பெனி அவங்க ஓன் பண்ணுற அளவுக்கு கூட இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கம்பெனியால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றது போல இது வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய விதமான கம்பெனிஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த கம்பெனி இதெல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் இது. வெறும் மொபைல் மட்டும் தான் வந்து சைனீஸ் கம்பெனி, ஸோ இவங்களை மட்டும் தான் நம்ம இது பண்ணணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்டிக்கலான ஒரு சில விஷயங்களையும் வந்து இந்தியா வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு கொஞ்சம் வந்து ஸ்மார்ட்டான ஒரு மூவ் பண்ணணும். ஜஸ்ட் எடுத்தாம் போக்கில் பண்ணாமல் ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை நண்பர்களே, கருப்புக்கல் இல்லைங்க தமிழில் சொல்கிறேன், அதாவது பிளாக் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுவிதமான டார்சன் வைரஸ், பேங்கிங் வைரஸ் வந்து இப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வைரஸுக்கு கீழே கிட்டத்தட்ட 300 ஆப்ஸுக்கு மேலே, பேங்கிங் ஆப்ஸுக்கு மேலே வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் எந்த ஆப்பில் இந்த வைரஸ் இருந்தாலும் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ், அதாவது நீங்கள் பாஸ்வேர்டு, யூசர் நேம் எது போட்டாலுமே சரி, உங்கள் டிரான்சாக்ஷன் ஐடியிலேருந்து எல்லாத்தையுமே அது திருடிக்கும், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசை அபேஸ் பண்ணிடும் அப்படின்றது போல சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க. நான் எப்பவுமே சொல்றது போல தான், ஏற்கனவே இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்ன்றத டெடிக்கேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்க. நிறைய பேர் அதை வந்து பார்க்கல. அதே ஸ்டெப்ஸ் தான் திரும்ப வந்து சொல்ல போறேன். ஸோ இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க அன்அஃபிஷியலா. அதுதான் மினிமமா நீங்க செய்ய வேண்டியது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியணும்னா அந்த வீடியோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. Redmi Note 9 அப்படின்ற புது ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல ஈலியோவுடைய G85 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புது சிப்செட் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த சிப்செட் எப்படி இருக்க போகுது, என்ன ஏதுன்றதெல்லாம் எக்ஸாக்டா தெரியல. எனக்கு மொபைல் கிடைச்சதுன்னா டெடிகேட்டடா அதை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இந்த வாட்டி இந்த மொபைல் என்ன பண்ண போறாங்கன்னா ஒன்லி 4GB RAM and 6GB RAM அப்படின்ற வேரியன்ட் மட்டும் தான் கொண்டு வர போறதா சொல்றாங்க. ஸோ 3GB RAM வேரியன்ட்டே வராதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை வரலன்னா பிரைசிங் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. 12,000 10,000 ரூபாய்க்கு மேலேயா? 3GB RAM கொண்டு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். Realme உடைய C11 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது என்னுடைய அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்க தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு C3க்கான அப்கிரேட் கிடையாது அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் வீடியோவில் அதான் சொன்னேன், இது ஒரு மிகப்பெரிய அப்கிரேட்லாம் வந்து கிடையாது, ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். 7,500 ரூபாய்க்கு ஓரளவுக்கு ஓகே, இதுவும் ஒரு ஃபோன் இருக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப வேணும்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரெக்கமெண்டும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் தான். நீங்க அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு டவுன் கிரேட் அப்படின்னு தான் வந்து சொல்லும், ஒரு ஆவரேஜா வந்து இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைசிங் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த டவுன் கிரேடான ஒரு ஸ்பெக்ஸ்ல தான் அந்த ஃபோன் வந்து இருக்கும். அந்த ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதுல சைனீஸ் ஆப்ஸ் நிறைய இருந்தது. நான் வீடியோ பண்ணும்போதும் சொல்லியிருந்தேன், அதுக்கு நான் அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்போ ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த அப்டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி மொபைல்ஸை வாங்காதீங்க. ஸோ அதுதான் நான் என்னுடைய சைட்ல இருந்து 100% ரெக்கமெண்ட் பண்ற ஒரு விஷயம். பிளஸ் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்ட ஒரு பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு 10,000 mAh கொண்ட ஒரு பவர் பேங்க். ஒருவேளை உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்ற பட்சத்தில் 2000 ரூபாய்க்கு இந்த பவர் பேங்க் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு. பட் மெயினான விஷயம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இந்த பவர் பேங்க் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ப்ரையாரிட்டி பிளான்ஸை கொண்டு வந்த ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா போன்ற நிறுவனங்களுக்கு இப்போ ட்ராய் ஒரு காதை பிடிச்சு நல்லா திருகி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் வந்து மாதத்துக்கு 30 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும், இல்லை 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும்னா யாராச்சும் 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நெட் ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதே போல் சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஆஃபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி ப்ரையாரிட்டி பிளான்ஸை வந்து கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம். ட்ராய் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே சமமாக தான் வந்து கொடுக்கணும், காசு அதிகமாக கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஸ்பீடும் கம்மியாக கொடுக்கணும், கம்மியான ஸ்பீட்லாம் கொடுக்கக்கூடாது, இவன் ரீசார்ஜ் பண்ணா இவனுக்கும் கொடுங்க, எல்லாருக்குமே ஈக்குவலா வந்து கொடுங்க. இந்த மாதிரி ப்ரையாரிட்டி பேஸ்ல காசை வச்சு அதிகமா ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு மட்டும் ப்ரையாரிட்டியான சர்வீஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். iPhone 12ல 20 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வர போறதா சொல்றாங்க. எஸ், 20 வாட். ஏதாச்சும் பேசணுமா அதுக்கு மேல? வேணாம். ஆப்பிள் தான், ஆப்பிளாவே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வார டெக் நியூஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் முக்கியமான ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இந்த வாரம் ஒரு சில எக்ஸ்ட்ராவான ஒரு கிவ்அவே வந்து நான் கொண்டு வர போறேன். ஓப்போவுடைய கிவ்அவே வின்னர்ல 2 பேர்ல ஒருத்தர் தான் வந்து கான்டாக்ட் பண்ணாரு. ஒரு ஃபோன் எங்கிட்டே இருக்கு. ஸோ அது இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்களையும் சேர்த்து நான் இந்த வாரம் ஒரு ஸ்பெஷலான கிவ்அவே இந்த 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் பிளான் பண்றேன். வெயிட் பண்ணிட்டே இருங்க. சேனல் அப்டேட் பிளஸ் கிவ்அவே ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு வரும். ஸோ இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காச்சும் என்னுடைய டிராமா லைஃப் வீடியோ போடலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட்
அன்ஃபார்ச்சுனேட்லி லாக்டவுன் இருக்கிறதால என்னால் எங்கேயுமே வெளியே போக முடியல. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராச்சும் ட்ரா மை லைஃப் வீடியோ எனக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி போர்ட்லாம் வந்து நல்ல வீடியோலாம் எடிட்டிங் பண்ண தெரியும், அதை வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த இமெயில் அட்ரஸ்க்கு மறக்காம உங்களுடைய வீடியோ சாம்பிள் வீடியோ ஏதாச்சும் இருந்ததுன்னா ட்ராப் பண்ணுங்க. ஃப்ரீயாக பண்ண வேண்டாம், நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லுங்க. ஒரு கம்ப்ளீட் ட்ரா மை லைஃப் வீடியோ என்னை பற்றின முழுமையான விஷயங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, உங்களுடைய டேலண்ட் என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் என்ன ஏதுன்றதை நம்ம வந்து மெயிலில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ராப் பண்ணுங்க. கடந்த வார பிரைம் வீடியோ ஒரு சூப்பர் கமெண்டர்ஸ் இவங்க 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் திரும்பவும் இந்த 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காரணமான அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இதோட பிரைம் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே அதிகமாக வந்து தேவை. ஃபீட்பேக்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்ச்சி.